துதிப்பது எவ்வளவு துதிப்பதனால நமக்கு நன்மைகள் உண்டானதுன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். துதிக்கிறது யாரை துதிக்கிறோம்? மனிதர்களை போற்றி துதிக்கல, நம்மை உண்டாக்கினவரை போற்றி துதிக்கிறோம். அப்படிப்பட்ட துதிதான் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து எப்பொழுதும் பிறந்து கொண்டே இருக்கணும். அது ஆலயத்துக்குள்ள வந்தா மாத்திரம் அல்ல, அவரை ஆராதிக்க வந்தா மாத்திரம் அல்ல. பிரியமானவர்களே, நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் துதிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த பாடலாய் நம்மளுடைய பாடல் புத்தகத்திலே 494வது பாடல். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்திய போற்றிடுவோம். முழு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்திய போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனும்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம், தேவ வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா
அவருடன் சேர்ந்திடவே நாமை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நாமை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆமென். ஹல்லேலூயா. அவருக்கே சகல மகிமை நாம் செலுத்தும்படியாய், நம்மளுடைய இருதயமானது அப்படி வாஞ்சிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு நல்ல ஆவியானவர். அவர் நம்மை நடத்தும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து சங்கீத பாடம் நம்ம மத்தியில் இருக்கிற நம்ம அஜித் அவர்கள் ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 20. இப்போ வாசித்த சங்கீதம் 20 மூலமாக கர்த்தருடைய வசனம் இதில் இருக்கிறத பார்க்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று நமக்கு காமிக்கிறாங்க. தாவீதானவர் ராகத்தாளனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதமாக இது காணப்படுகிறது. இதில் முதல் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. நம்ம ஆபத்து நாட்களில் நம்ம எல்லாரும் எப்படின்னு தெரில, ஆபத்து நாட்களில் எல்லாரும் ஃபஸ்ட்டு கர்த்தரை நம்ம கூப்பிட்றோமா என்னன்னு தெரில. முதல்ல நம்ம யாரை தேடுவோம்? ஏதாச்சும் ஒரு பண கஷ்டம் எது வந்தாலும் நம்ம ஒரு மனிதனை தேடி தான் நம்ம போகிறோம். நம்ம மனிதனை தான் முதல்ல நம்பி இருக்கிறோம். அந்த நம்புதல் நமக்கு தேவையில்லாது. நமக்கு முதல்ல நம்ம யாரை தேடுறோம்னா கர்த்தரை தான் தேடணும். கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு எல்லா ஆபத்து நாட்களும், ஈவன் மரணபரியமாக இருந்தாலும் நமக்கு கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை தருவார். ஸோ நம்ம ஆபத்து நாட்களில் கர்த்தரை தான் நம்ம தேடணும். மனுஷனை தேடும்போது அது எப்போவுமே நமக்கு நன்மையாக அமையாது. ஒரு காலத்தில் நன்மையாக அமைஞ்சாலும் அது இன்னொரு டைமில் அது நமக்கு அது கேடாக தான் மாறும். ஸோ அதனால் நம்ம ஆபத்து நாட்களில் கர்த்தரை தான் தேடணும். அதுக்கப்புறம் யாக்கோபின் தேவனுடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறது. யாக்கோபினுடைய நாமம் என்ன நாமமாக இருக்குன்னு பார்க்கும்போது சங்கீதம் 46:7-11 7:11 இதில் போட்டிருக்குது. யாக்கோபினுடைய நாமம் என்ன நாமம்னு நமக்கு போட்டிருக்குது. இதில் என்ன நாமம்? சேனைகளின் கர்த்தர். நமக்கு எவ்வளோ பெரிய சேனையாக இருந்தாலும் அதோட பெரிய தலைவராக யார் இருக்கிறாருன்னா நம்மளோட தேவன் தான் இருக்கிறார், கர்த்தர் தான் இருக்கிறாரு, சேனைகளின் கர்த்தராக இருக்கிறாரு. நம்மளுடைய கர்த்தரின் நாமும் பல துருக்கம் அப்படின்னு இருக்கு. எங்கே இருக்குதுன்னா நீதிமொழிகள் 18:10 கர்த்தருடைய நாமம் பல துருக்கமும் நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருக்கிறார். நம்முடைய கர்த்தருடைய நாமத்தை நம்ம சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது நீதிமான்கள் எல்லாரும் ஓடி சுகமாக இருக்கிறார்கள். எப்பவுமே நம்ம நல்லபடியாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வசனம் 7 8 இங்கே பாருங்க. நம்ம சிலர் அங்கே பைபிளில் போட்டிருக்கு, சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகள். ஏன்னா அந்த காலத்தில் அவங்க ராஜாக்களுடைய மக்கள் இப்படி தான் மேன்மை பாராட்டுவாங்க. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்மளுடைய ஆஸ்தி அந்தஸ்து, நம்மளுடைய பணம், நம்மளுடைய படிப்பு, நம்ம இருக்கிற ஸ்டேட்டஸ், அதை குறித்து தான் எல்லாருமே பெருமை பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே நம்ம மேன்மை பாராட்டணும். கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுறது 1 கொரிந்தியர் 1:29, 30, 31 இதில் போட்டிருக்கு. கர்த்தர் ஒருவரே
நமக்கு மேன்மையா இருக்கிறார். அவர்தான் அவரை தான் நம்ம மேன்மையாக வைக்கணும். அவர் தான் மேன்மைக்கு பாராட்டக்கூடிய ஒரு ஒரு கடவுளா இருக்கிறாரு. அதனால கர்த்தரை மட்டுமே நம்ம மேன்மை பாராட்டணும். அப்படி இருக்கும்போது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்திருக்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள்னா யாருன்னா, நம்ம கர்த்தரை மேன்மை பாராட்டாம வேற தற்பெருமை பேசுறவங்க, அடுத்தவங்களை பெருமைப்படுத்துறவங்க, அவங்க தான் முறிந்து விடுவார்கள். நம்ம கர்த்தரை மேன்மை பாராட்டணும்னா நம்ம எப்பவுமே எழுந்து நிற்போம். நமக்கு எங்கேயுமே வீழ்ச்சி கிடையாது. அதான் கடைசியில் சொல்றாரு, கர்த்தராவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாட்களிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. நம்ம இதெல்லாம் பண்ணும்போது ஆபத்து நாட்களை கர்த்தரை கூப்பிடணும், யாக்கோபின் தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும், உயர்ந்த அடைக்கலமா வைக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டணும். இதெல்லாம் நம்ம பண்ணும்போது கர்த்தர் நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்பார். கடைசி நாட்கள்ல நம்ம எப்போ எந்த செகண்ட்ல கூப்பிட்டாலும் நமக்கு செவி கொடுப்பாராக என்பதை இந்த சங்கீதம் மூலம் தெரிந்து கொள்கிறேன். ஆமென். கொடுத்த சங்கீதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி. தம்பியை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் எழுந்து நிற்போமா, ஆராதிக்க போறோம் எல்லாரும். ஆராதனை வேலை. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த ரதமும் குதிரைப்படையும் அதிகமா இருந்தது எகிப்தியர்கள் கிட்ட. அந்த எகிப்தியர்கள் வீழ்ந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரன் தொடர்ந்து ஆராதிக்க போறோம். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரன் எட்வின் அவர்கள் நம்ம நடத்துவாங்க ஆராதனைகளாய். Thank you, Jesus. Thank you, Master. Thank you, Holy Father. Hallelujah. Hallelujah. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற நேரம் ஒருவரும் மௌனமா இருக்காதீங்க. ஹல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் கண்ணி மணியை போல காத்த ஆண்டவருக்கு உன் வாயில விரிவாய் திறந்து நன்றி சொல்ல மாட்டாயா? நன்றி என் ஆண்டவரே, நன்றி என் ஆண்டவரே, நன்றி என் தகப்பனே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நீ எந்த நிலையில் வந்திருக்கிறாய் என்பதை நான் அறியேன். ஹல்லேலூயா. நான் என் ஆண்டவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன் குறித்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனைக்கு நீ வர வேண்டாம் என்று யோசிச்சிருக்கலாம். நான் ஏன் போனேன்னு யோசிச்சிருக்கலாம். நான் எப்படி நிற்பேன்னு யோசிச்சிருக்கலாம். நீ கலங்கி வந்திருக்கலாம், அழுது வந்திருக்கலாம். ஓ, கடந்த வாரம் எல்லாம் போராட்டம். என் ஆண்டவர் ஒண்ணு மாத்திரம் சொல்றாரு. தேங்க்யூ பிரதர். ஆண்டவர் மாத்திரம் சொல்றாரு, டோன்ட் வரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கால் சறுக்கும்போது கிருபையா நடத்துதே கர்த்தர். மேலசி பார்க்குங்க, கையிலிருந்து நன்றி சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி. ஹல்லேலூயா. எப்படியப்பா இந்த வாரம் கடந்து போகுது யோசிச்சு பார்க்கும்போது ஆண்டவரோடு பேச நிறைய தொல்லைகள், நிறைய அவமானங்கள் நான் சொல்லிருக்கிறேன். நான் சொல்லுவேன் பரிசுத்தமாக்கிற ஆண்டவர் நான் உங்களோடு இருக்கிறேன். சுத்திகரிக்கிற ஆண்டவரோடு இருக்கிறேன். கழுவப்பட ஆண்டவரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எதை குறித்து கலங்காத, காரணம் என் கிருபை உன்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா. இப்பட்டமாய் நீ நான் நடக்கிறது, நீ நான் செல்வது அவருடைய சுத்த கிருபையினாலே மாத்திரமே. ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, மகனுக்கு கவலைப்படாத, ஆதாரம் இல்லாம இல்லாம மெசேஜ் துதியாக எடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஏம்மா இந்த வேதனை, ஏம்மா இந்த சோதனை, ஏம்மா இந்த கலக்கணை பேசினாங்க.
Jesus. உண்டெனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே ஐயமிருந்தோதோ காலத்தும் காரணம் ஆவியானவனோடு இருந்ததுனால. ஹல்லேலூயா. சிறியவர்களே, ஆமென். காரியம் யாவும் நீங்கிற்று, இயேசுவை நோக்கினார். உச்சுமேலுள்ளம் மாறிற்று, இயேசுவை காக்க வல்லோர். வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே எந்த வந்தாலும் யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. கஷ்டங்கள் தோன்றிடும் துன்பந்து கடவரும் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும் இருளாய் தோன்றும் எங்கு சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பலனை காக்க வல்லோ இருந்து ஜெயம் வரும் பலனை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே காக்கிற கர்த்தர் அரவணைக்கிற கர்த்தர் என் பதில் கொடுக்கிற கர்த்தர் எனக்கு சகாய எனக்கு எல்லாமே நீங்க தான் இயேசு இல்லாமல் நீ வாழ முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். காரணம் என்ன தெரியுமா? காரணம் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. வேதம் சொல்கிறது இந்த தேவனுடைய யுத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய யுத்தம். நிர்விசாரமா இருக்காதீங்க, இவனோதான இருக்காதீங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. தேவ சமூகத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை துதிங்க.
இது பரிசுத்த ஆவியானவர் உலா வருகிற இடம். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் தங்கி தாப்பிருக்கிற இடம். ஹல்லேலூயா. எது பண்ணாலும் சரி, சற்று வெளியே போய் பண்ணுங்க. எதை செய்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தை விட்டு வெளியே போய் செய்யுங்க. காரணம், யுத்தம் உங்களுடையது அல்ல, என் தேவனுடைய யுத்தம். என் ஆண்டவர் இறங்கி யுத்தம் செய்தாரானால் நீ நிலைநிற்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ நினைக்க இப்ப நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா ஜீவிக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என் ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாருன்னு நினைக்கலாம். என் ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் எப்படிப்பட்டது என்று என் ஆண்டவர் தான் முடிவு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முடிவு ஜெயமா மாறணுமா, முடிவு சோகமா மாறணும், என் ஆண்டவர் தான் தீர்மானிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன், யுத்தம் கர்த்தருடையது. அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். என் ஆண்டவர் சொல்றாரு, நாம் அமர்ந்திருப்போம், இந்த ஆண்டு தேவனுடைய மகிமையை காண்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை மையமாய் கொண்டு கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அது தெரியாதவங்க வேத புத்தகம் வச்சிருந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம், அது 3ஆம் வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகிக்கிறேன். இந்த தபசு காலம் என்று சொல்லப்படுகிற இந்த 40 நாட்கள் உபவாசம் இருக்கிற அநேகர் உண்டு, உபவாசம் இல்லாதவர்களும் உண்டு. ஆனால் உபவாசிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் அதை தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. ஹல்லேலூயா. உபவாசம் என்பது மனுஷனுக்கு உகந்ததாய் இல்லாதபடி கர்த்தருக்கு உகந்ததாய் காணப்படணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உபவாசிக்கிற ஒன்னிடத்துல என்ன காணப்படக்கூடாது, என்ன காணப்படக்கூடாது, முகவாடல் காணப்படக்கூடாதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப உபவாசிக்கிற நம்மளோடு கூட என்ன காணப்படக்கூடாது, முகவாடல். எப்பொழுதும் எப்படி மகிழ்ச்சியா இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ளாய் மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உபவாசிப்பது கர்த்தருக்கென்று உபவாசிக்கிறோமா, நமக்கென்று உபவாசிக்கிறோமா? உபவாசிக்கிறது கர்த்தருக்கென்று உபவாசிக்கிறோமா, நமக்கென்று உபவாசிக்கிறோமா? சரியா கேட்கல எனக்கு. நமக்கென்று உபவாசிக்கிறோம், பின்பு கர்த்தருடைய சித்தத்துக்காய் உபவாசிக்கிறோம். அப்படிதானே? ஏன்னா உபவாசம் நம்ம இருக்கிறோம் எதுக்காக, எதற்காக? நம்ம ஒரு ஜெப குறிப்பை வச்சிருப்போம். ஆண்டவரே, இது இன்னும் கிடைக்கல, அப்பா எங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படலை, ஏன்பா அந்த ஆசீர்வாதத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொடுப்பீங்களா? இப்படி உபவாசம் இருப்போம்ல, உண்மைதானே? ஏன் நான் அப்படி கேட்கிறேன்னு சொன்னால், நான் இது வரைக்கும் இந்த 40 நாள் உபவாசம்லாம் கடைபிடிச்சதில்லை. எப்போ ஆண்டவர் பேசுகிறாரோ அப்பயே உபவாசம் இருக்கிறது வழக்கமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறு வயது தொடங்கி எனக்கு அந்த பழக்கம். ஏன்னு கேட்டிங்கன்னா, சில சடங்காச்சாரங்களை பின்பற்ற வேதம் எனக்கு கற்றுத்தரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் என்று சொன்னால், யாரையும் தப்பு சொல்லல. உபவாசம் என்பது கர்த்தர் சொல்கிறார், முதலாவது கீழ்ப்படிதல் என்று. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது உபவாசம் என்பது கீழ்ப்படிதல். அப்பதான் உபவாசம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எதற்கு கீழ்ப்படிதல்? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா.
என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்பதான் உபவாசம் என்பது நிறைவேறுகிறது. உபவாசம் எப்ப ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறாரோ, நீ அத்தனை நாள் உபவாசம் இருந்து கர்த்தருக்காய் காத்திருக்கும் பொழுது, அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருப பெரியது, உங்க தயவு பெரியது. இதை எத்தனை பேர் ருசிச்சுட்டு இருக்கீங்க? இந்த 4 விதமான பிளெஸிங்ஸ் எத்தனை பேர் அவங்க லைஃப்ல ருசிச்சிருக்கீங்க? அவருடைய அன்பை ருசிச்சிருக்கீங்க, அவருடைய இரக்கத்தை ருசிச்சிருக்கீங்க, அவருடைய கிருபையை ருசிச்சிருக்கீங்க, அவருடைய தயவை ருசிச்சிருக்கிறோம். கேட்டா இது ஏன் இந்த வார்த்தை இந்த மாதத்துல என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் தீர்க்க தரிசனமான காரியங்களை பேசும்படியாய் அடியனோடு சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை அநேகர் வாசிச்சிருக்கலாம், சில வேளை அது புரியாது. எத்தனை பேருக்கு நான் புரிந்து வாசிச்சிருக்கிறேன்னு சொல்ல முடியும்? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நான் சரியாய் புரிந்து வாசித்திருக்கிறேன் என்று. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது முழுவதும் இன்னைக்கு யாக்கோபை பத்தி சங்கீதத்திலையும் ஆராதனையில யாக்கோபை பத்தியும் பேசினாங்கல்ல. எத்தனை பேர் கேட்டீங்க? இது யாக்கோபின் புத்திரருக்காய் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரா இருக்கிறோம்? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் காணப்படுகிறோம். இவர்கள் முறைமையின்படி இஸ்ரவேலர்கள், அதே மாதிரி இவர்களுடைய கோத்திரத்தின்படி இவர் இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேலர்களுக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் எரேமியாவை கொண்டு பேசினார். எதற்காக பேசினார் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி எருசலேமுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய பாவம் அவங்களை விட்டு நீங்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்கங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட விக்கிரக தோப்புகளை அங்கங்க உண்டு பண்ணி வச்சு என்ன செய்யறாங்க? இதுதான் தெய்வம் சொல்லி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் எங்களுடைய தெய்வம் சொல்லி வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலில் இன்னும் ஒரு பகுதி கடினமாய் காணப்படுகிறது, வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்க? இஸ்ரவேலில் இன்னும் ஒரு பகுதி ஜனங்கள் கடினமா தான் இருக்காங்களா? எதுக்காக தெரியுமா? இன்னும் மேசியா வரலன்னு, நேசுவானவர் வெளிப்படலன்னு. அதுதான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய அநேக வெளிப்பாடுகள் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் அடங்கி இருக்கிறது. இந்த 31 அதிகாரத்தை நீங்க பாசிங்கன்னா, 3ஆம் வசனத்தை வாசிச்சோம், 4ஆம் வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவேன், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேளவாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஆண்டவர் சொல்றாரு, அடிமைத்தனத்துல இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து இஸ்ரவேலிலே வைத்ததுக்கு பின்பு 12 கோத்திரங்களும் அவர்களோடு வந்த ஒவ்வொரு தலைமுறைகளும் இஸ்ரவேலில வைத்த பின்பு அவங்கவுங்க என்ன செய்றாங்க? இஷ்டத்துக்கு பல பல தெய்வங்களை உண்டு பண்ணி விக்கிரக தோப்புகளை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல யூதா செய்த தப்பிதம் அதிகமாய் காணப்படுகிறது என்று இதுல வாசிக்கிறோம். யூதா தான் ரொம்ப தப்பு பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா, இங்க ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே. கன்னிகைனா யாரு? ஹல்லேலூயா. கன்னிகை யாரு? வர்ஜின். ஓகே, கன்னிகை யாரு? வேதாகமத்தின் பிரகாரம் கன்னிகை யாரு? கன்னிகை யாரு?
வேதாகமத்தின் பிரகாரம் கன்னிகை யாரு? திருச்சபை தாங்க கன்னிகை. பிரியமான திருச்சபைய, திருச்சபை தான் கன்னிகை. குமாரனானவர் தான் புருஷனாய் காணப்படுகிறார், அவர் வெளிப்படுகிறார். பிரியமான திருச்சபைய பாருங்க, கன்னிகை என்று அழைக்கப்படுகிறதுக்கு பொருள் நிறைய பேர் நீங்க தெரிஞ்சிருக்கலாம், ஒருவேளை சொல்ல முடியாம இருந்திருக்க அந்த நேரத்தில். ஆனா கன்னிகை என்று குறிப்பிடுகிறது திருச்சபையை. திருச்சபையை தான் ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இது எங்க எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருசலேம்ல நடந்த சம்பவங்கள். நேபுகாத்நேச்சார் எங்க இருந்து வர்றாரு? பாபிலோன். பாபிலோன்ல இருந்து கிளம்பி என்ன செய்யறாரு? சிறைபிடிக்கிறாரு. யார? எல்லா இஸ்ரவேலர்களையும் சிறைபிடிக்கிறார். சுட்டரிக்கப்படுகிறது. எருசலேமின் மதில்கள், ஆலயங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போச்சு. இப்படி சுட்டரிக்கப்பட்ட எல்லா காரியங்களிலும் இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு எரேமியா மூலமாய் 70 ஆண்டு காலம் அடிமைத்தனம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் 70 ஆண்டு அடிமைத்தனத்துக்கு மேல இருந்தாங்கன்னு அறிஞ்சிருக்கீங்க? 70 ஆண்டுல அவங்க விடுவிக்கப்படல. தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் 70 ஆண்டுகளுக்கு மேலானது. பாத்தீங்கன்னா அத அநேக ஆக்கியோன்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. 70 இயர்ஸ்ல அது கம்ப்ளீட் ஆகல. ஆனா டைம் எடுத்துச்சு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறப்படுவதற்கு, அவர்களை விடுதலை செய்வதற்கு பல சூழ்நிலைகள்ல அவங்க ஒவ்வொருத்தரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுல இருந்து விடுதலை செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க? அப்பதான் எருசலேமை பார்த்தெல்லாம் பேசுறாங்க. ஆண்டவரே, எங்களை இப்படி அடிமைத்தனத்துல விட்டுட்டீங்களே, ஆண்டவரே இப்படி விட்டுட்டீங்களேன்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. 70 வருஷம் சொன்னீங்கப்பா, 70 வருஷம் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னும் அடிமையா இருக்கணும். ஆனால் இஸ்ரவேலர்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை அப்படி அழைக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதனால் அழைத்தேன் தெரியுமா? அநாதி ஸ்நேகம். என்னையே அர்ப்பணிச்சேன், அந்த சிலுவையில் என்னையே அர்ப்பணிச்சேன். உங்களை அப்படிதான் அழைத்திருக்கிறேன். இஸ்ரவேலில் ஒரு கூட்ட ஜனம் இருதயம் கடினமா இருக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தையெல்லாம் எதற்காக தெரியுமா? தீர்க்க தரிசனத்தின் பிரகாரம் வேதம் சொல்கிறது, புறஜாதியாரின் நிறைவு உண்டாயிருக்கும்படியாய். எத்தனை பேர் வாசிருக்கீங்க? ஹல்லேலூயா. புறஜாதியின் நிறைவு உண்டாயிருக்கும்படியாய். பிரியமான திருச்சபையை, நீங்கள் நான் யாரு? நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? புறஜாதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நீங்களும் நானும். இந்த உலகத்தில் அப்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்காங்க. எவ்வளவோ மிஷினரிமார்கள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ ஊழியர்கள் இதற்காக அர்ப்பணித்து ஓடுறாங்க. எதற்காக தெரியுமா? தீர்க்க தரிசனம் உள்ள கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறணும். திருச்சபையில மாத்திரமல்ல, பூமியின் எல்லை வரைந்தும் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள் உண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியின் எல்லை வரைந்தும் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்த ஜனங்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களை மீட்கும்படியாய் கர்த்தர் பலியானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பலியானார் கிறிஸ்து. அதனாலதான் சொல்றாரு, நான் அநாதி ஸ்நேகத்தால் பிள்ளைகளை உங்களை நேசிக்கிறேன். என் நேசம் இன்னும் என்னன்னு உங்களுக்கு சரியாய் புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் வந்து விதைக்கிற விதை அது பலன் தரல அப்படின்னு சொன்னா அதை நெருக்கி போடுகிறது இந்த உலகத்தின் அதிபதி. ஹல்லேலூயா. இந்த விதை ஆண்டவர் விதைச்சது. அதனால நீங்கள் நானும் திருச்சபையாய் கன்னிகையாய் அமர்ந்திருக்கிறோம். இந்த கன்னிகையானது கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று அவருக்கு பெயரிடுவாய் என்று சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறினதோ திருச்சபையே, இந்த நாளிலே திருச்சபையே கர்த்தர் அவருடைய நேசத்தை உங்களோடு கூட வெளிப்படுத்துகிறார். எத்தனை பேர் அதிகமா பிள்ளைகளை நேசிக்கிறோம்? எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறோம்பா. நேசிக்கிறோம்ல, உண்மைதானே? உண்மையை சொல்லுவோம் ஆண்டவர் சமூகத்துல. ஆண்டவரே, எங்களை பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறோம்பா. ஏன் பிள்ளைகளை அதிகமா நேசிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த சந்ததி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் கொடுத்த சந்ததி. அப்ப பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் கர்ப்ப பிறப்பாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்ப்ப பிறப்பின் மூலமாய்
சந்ததிகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் பெருகுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கர்த்தர் என்னமா செய்றாரு? அவருக்குள்ளாய் திருச்சபையை நிலைநிறுத்த விரும்புகிறார். திருச்சபையில் நாட்டப்பட்டவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? எப்படி இருக்கிறாங்களா? செழித்திருப்பார்களாம். திருச்சபையில நாட்டப்பட்டவர்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுபடியும் கட்டப்படுவாய். பிரியமான திருச்சபையை நீ மறுபடியும் கட்டப்படுவாய். எப்படி? ஒருவேளை உனக்கு நல்ல உடுப்பு இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உனக்கு சரியான வருமானம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை உனக்கு வசதி குறைவா இருக்கலாம், ஒருவேளை நீ சரியா ஆண்டவரை நேசிக்காம இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு இந்த நாளில, நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், என்னை விட்டு தூரம் போகாத, என்னை விட்டு தூரம் போயிடாத, நான் இன்னும் நேசிக்கிறேன், நான் இன்னும் நேசிக்கிறேன். அப்படிப்பட்ட நேசம் தான் அநேக காரியங்களில் நாம் வைத்திருக்கிறோம். வேதாகமம் எத்தனை மொழிபெயர்ப்பு இருக்குன்னு அறிஞ்சிருக்கீங்களா? எத்தனை விதமான மொழிபெயர்ப்பு இருந்திருக்குன்னு? ஒரு சில மொழிபெயர்ப்புகளை நமக்கு தெரியும். ஆனால் அநேக முறை இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் வேதாகமத்தின் பொருள்களை, அதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளை விளங்கிக் கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அதற்காக மொழிபெயர்த்த அநேகர் உண்டு. அதுல ஒரு மனுஷன் வில்லியம் லெண்டே பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு 7 வயதிலே அழைக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. 7 வயதிலே இந்த வில்லியம் லெண்டே என்றவர் அழைக்கப்படுகிறார். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து எபிரேய பாஷையிலும் கிரேக்க பாஷையிலும் அதை ஆங்கிலத்திற்கு மாற்றி அநேகருக்கு இந்த வேதாகமம் சென்றடைய வேண்டும் என்று முயற்சி செய்தார். அன்றைக்கு இருந்த அரசனான ஒரு மனுஷன், எனக்கு பேரு சரியா ஞாபகத்தில் வரல, ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் இந்த மனுஷனை கொலைபாதகம் செய்யணும், அப்படி செய்தால்தான் இனிமே இது வளராது அப்படின்னு சொல்லி அந்த நாட்களிலேயே, பழைய ஏற்பாட்டின் நாட்களிலேயே, எப்படின்னா கிறிஸ்துவுக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ஒரு 400 வருடங்கள்ல நடந்த ஒரு சம்பவமாய் காணப்படுகிறார். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா எதற்காக முயற்சி செய்தார் என்று கேட்டீங்கன்னா, அநேகர் கிறிஸ்துவை அறிவதற்காய். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தமிழ்ல மொழிபெயர்ப்பு செய்தது யாருன்னு சொல்லி கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். சீகன் பால் கையரு, அவரு எங்க இருந்து வந்தாரு? ஜெர்மனியில இருந்து வந்தாரு. ஜெர்மனியில நடந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, அவரை என்ன செய்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, கட்டி வச்சு கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டாங்க. இவர் செத்திருக்க மாட்டாருன்னு சொல்லி என்ன தெரியுமா செய்யறாங்க? திரும்பவும் கட்டாயம் அவரை எரிக்கணும்னு சொல்லி எரிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொடூரமான நாட்களிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்னைக்கு நீங்களும் நானும் திருச்சபை நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம், ஆனால் வேதாகமத்தை வாசிக்க சில வேளைகளிலே தவறுகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமே அப்படி இருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, காரணம் என்னன்னா, சூழ்நிலை நம்மளை அப்படி அமிழ்த்தி போடும். பிரியமானவர்கள், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகிக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். இயேசுவை விடுதலை ஆக்குறதுக்கு யார முதலாவது விடுதலை ஆக்கணும்னு சதிசெயரும் பதிசெயரும் எழுந்து நின்னாங்க? பரபாஸ் யாரு? பரபாஸ் யாரு? கொலை செய்தாரு. அவர் திருடினாரு, அப்படித்தானே? பாத்தீங்கன்னா, பரபாச விடுதலை செய்வதற்கு கர்த்தருடைய சித்தம் இருந்தது. ஹல்லேலூயா. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல அவர் பலியானார். பரபாசுக்காய் கர்த்தர் பலியானார். வேதத்தை சரியாய் நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிரியமான திருச்சபையை, பரபாஸ் என்ன செய்தான்? கொலை செய்தவன். பரபாஸ் என்ன செய்யறான்? இன்னும் தேவையில்லாத அநேக காரியங்களை செய்கிறான். அவைகளெல்லாம் பாவத்துக்குரியது என்பதை அறிந்தே செய்கிறான். ஆனா பாத்தீங்கன்னா, இந்த பரபாசை விடுதலை செய்வதற்காக கர்த்தரை சிலுவையில் அலையிறாங்க. அந்த சிநேகம் பார்த்தீங்கன்னா பரபாசின் மீது இருந்தது, பரபாசை விடுதலை செய்யும்படியாய். ஆனா அங்க யாரை கேட்கிறாங்க? இஸ்ரவேல் சொன்னாங்க, யூதர்கள் யாரை கேட்கிறாங்க? எங்களுக்கு பரபாசை விடுதலை செய்யும் என்று. பிரியமான திருச்சபையே, எப்படிப்பட்ட நேசமுடையவர்களாய் நாம் இந்த நாளில காணப்படுகிறோம். எப்படிப்பட்ட நேசம் நமக்குள்ளாய் அனல் விட்டு கொழுந்து விட்டு எரிகிறது. அவரை நேசிக்கிற நேசம். மோசே மீதியான் தேசத்திலே 40 ஆண்டுகளா உட்கார்ந்துட்டாரு மாமனார் வீட்டில். சுகபத்திரமாய் சாப்பிட்டு நல்ல அருமையா சுகபத்திரமா தங்கியிருக்கிறாரு. மனைவி பிள்ளைகள்லாம் உண்டு. ஆனா 40வது வயசுல ஆடையோ மாடையோ மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. மேய்ச்சிட்டு இருக்க சமயத்துல ஆண்டவர் வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாரு தெரியுமா?
அவர் அக்கினியின் நடுவிலிருந்து வெளிப்படுகிறார். அவர் அக்கினியின் நடுவிலிருந்து வெளிப்படுகிறார். பிரியமான திருச்சபையை, இன்றைக்கு இழுக்கக்கூடிய உலகம் பார்த்தீங்கன்னா பல டெக்னாலஜிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது, பல விஞ்ஞானத்துவம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதெல்லாம் உருவானாலும் அநேக வேத விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, இந்த வேதாகமத்தில் சொன்னவைகள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, யார் எங்க கம்பேர் பண்றாங்க பாருங்க வேதாகமத்தை. நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இந்த நாட்டு மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டு இந்த பட்டணத்தில், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், 10 ஆண்டு இந்த பட்டணத்தில் இந்த நாட்டினுடைய கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புத்தகத்தை பயின்றவர் அரபுல. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் புரியாம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்கிட்ட ருசிக்கணும்னு சொல்லி வந்தார். அவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள்ல படிச்சதுல இந்த வேதாகமத்தில், அவங்க கொடுத்திருக்க வேதாகமத்தில் ஒரு வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகமத்தில் உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா நீங்க கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது, தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டியது இந்த பரிசுத்த வேதாகமம். எத்தனை பேர் இதை அறிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. திரும்பவும் நான் சொல்றேன், இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க படிங்கன்னு சொல்லியிருக்கான். இதை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அநாதி ஸ்நேகத்தால் அப்படிப்பட்ட இழுத்து கொண்டார் ஆண்டவர், தன்னிடத்துல இழுத்து கொண்டார். இன்னைக்கு அந்த மகன் பார்த்தீங்கன்னா எங்க போனாலும் கிறிஸ்துவை பறைசாற்றுகிறார், எங்கு சென்றாலும் கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். எப்படி பேசுகிறார் தெரியுமா? இந்த வேத புத்தகம் அவருக்கு அநேக காரியங்களிலே விளக்கமாய் காணப்பட்டிருக்கிறது. சரி, தொடர்ந்து இந்த வேத பகுதியை நாம் ஆராய்வோம். இந்த 31ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கிட்ட? எரேமியா கிட்ட. பாருங்க, இந்த நேசம் இஸ்ரவேலர்கள் சரியா புரிந்து கொள்ளல. ஒருவேளை நாம் இன்னும் அப்படி புரியாம இருந்தோம்னு சொன்னா இன்னைக்கு புரிந்து கொள்வோம். நம்ம யாரும் அடிமைத்தனத்திலிருந்து அழைக்கப்படல, ஆனால் அறியாமையிலிருந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி தெரியுமா? இவர் தான் ஜீவிக்கிறவர் என்பதை. நாங்கள் இந்த காலையில ஒரு சம்பாஷணை செய்து கொண்டிருந்தோம். கிறிஸ்தவம் நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் தோன்றி இருக்கிறது. ஆனால் பிரத்யேகமாய் திருநெல்வேலி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிக திருச்சபைகள் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாவட்டத்தை சேர்ந்த அநேகர் நம்ம திருச்சபையில் இருக்கிறோம். ஆனா நீங்க பாருங்களேன், அவங்க வந்து எந்த அருட்பணிக்காண்டி வந்தாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் சில அடிமைத்தனத்தில் இருந்தோம். எப்படியான அடிமைத்தனம் தெரியுமா? சரியான உடை உடுத்தக்கூடாது, சரியா சாப்பாடு கிடைச்சிடக்கூடாது, சரியா இவங்களுக்கு கல்வி கிடைச்சிடக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் முன்னோடியா இருக்கக்கூடிய கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், ஹல்லேலூயா, கிறிஸ்தவத்துக்கென்று முன்னோடியாய் காணப்படுகிறது. எத்தனை பேரு தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட டிஸ்ட்ரிக்டை உருவாக்கணும்னு முயற்சி செய்து கொண்டிருக்காங்க தெரியுமா? அநேக மிஷினரிமார்கள் இருக்கிறாங்க, அநேக திருச்சபைகள் இருக்கிறது. எதற்காக தெரியுமா? அறியாமல் இருக்கிற உங்களை போல என்ன போல நம்மளுடைய முற்பிதாக்கள் இருந்தாங்க. அறியாம அவங்கள நடத்தினது ஐரோப்பால இருந்து வந்த மிஷினரிமார்கள் தான். அன்னைக்கு அவருடைய அநாதி ஸ்நேகத்தை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஊற்றப்பட்டது. அந்த ஊற்றப்பட்ட பெரிய அனுகிரகம், கர்த்தருடைய அனுகிரகம் ஒரு மனுஷனை கொண்டல்ல, ஒரே ஒரு மனுஷனை கொண்டல்ல, ஆனால் ஒரு மனுஷனை கொண்டும் கர்த்தரால் செய்ய முடியும். அதை தான் மிஷினரிமார்கள் நிறைவேற்றினாங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த பாவம் நிறைந்த உலகில எப்படிப்பட்ட நேசம் நாம் நேசிக்கிறோம் கிறிஸ்துவை. நாம் எப்படிப்பட்ட அன்போடு கூட அவருடைய வாக்கியங்களை பின்பற்றுகிறோம். அவர் கற்று தந்தவைகளை எப்படியாய் நாம் பின்பற்றி செல்ல விரும்புகிறோம்.
எப்படிப்பட்ட நன்மைகளை பெறுவதற்கு நாம் ஜெபிக்கிறோமோ, எப்படிப்பட்ட நன்மைகளை ஆசீர்வாதங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெறுவதற்கு நாம் உபவாசம் இருக்கிறோமோ, அவருடைய நேசம் சரியாய் அறியாதபடியினாலே, பிரியமான திருச்சபையை, அவருடைய நேசத்தை சரியாய் புரிந்து கொள்ளாதபடியினாலே, காரணம் என்ன, நம்ம வேதாகமத்தை அதிகமாய் நேசித்து வாசிக்கிறது இல்லை, செய்தி கேட்கிறோம், அதோட விட்டுறோம். பிரியமான திருச்சபை, அப்படி இல்லாதபடி ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவி, பின்மாரியாக இன்று பொழிந்தி ஊற்றப்பட வேண்டுமே. பின்மாரியாக இங்கு பொழிந்திடுமே. பாருங்க, ஆவியானவர் எப்படி ஊற்றப்பட்டாரு? பெந்தேகோஸ்தே என்ற நாளை குறித்து சொல்லி வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நிருபத்தில் எல்லாரும் காத்திருந்தாங்க கிறிஸ்துவுக்காய். ஆனால் பரமேறி போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, நான் போவேன் ஆகில். நான் யாரை அனுப்புவேன்? தேற்றரவாளனை அனுப்புவேன். பிரியமான பிள்ளைகளை, நீங்கள் காத்திருங்க, தேற்றரவாளன் ஊற்றப்படுவதற்காய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேற்றரவாளன் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த தேற்றரவாளன் சொல்கிறாரு, 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்தவங்க நீங்க வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர்கள் லண்டைக்கு இடராத செம்மையான வழியில நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ புத்திரனாய் இருக்கிறான். எப்ராயிம் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எப்ராயிம் யாருடைய பிள்ளை? யோசேப்பினுடைய பிள்ளை எப்ராயிம். பார்த்துங்க, யோசேப்புக்கு மற்றொரு பிள்ளை உண்டு, மனாசேன்னு இன்னொரு பிள்ளையும் உண்டு. இந்த எப்ராயிமை குறித்து இவ்வளவு ஒரு கரிசனை ஆண்டவருக்கு ஏன் தெரியுமா? அவன் கோத்திர பிதாக்களில் பிறந்த சந்ததி. எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகள் சந்ததிகள் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு அநேக காரியங்களை தேடி வைத்திருக்கிறோம். எத்தனை பேர் என்னுடைய சந்ததி be a blessed அப்படின்னு சொல்லி நம்ம தேடி வைத்திருக்கிறோம். பலர் சொத்து சேர்த்து வைத்திருக்கிறோம், பலர் நல்ல படிப்பை கல்வியை சொத்தா கொடுத்திருக்கிறோம், பலர் நல்ல ஈவுகளை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்று நல்ல வரங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறோம். வாலிப வயதுல திருச்சபையை நம்ம இடரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, நீ என் அருகிலே வா, நீ என் அருகில வந்துரு, நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். நீ இடரும் பொழுதெல்லாம் நீ விண்ணப்பிக்கிற, எனக்கு தெரியுது, இன்னும் என்னை அதிகமாய் நேசிக்கிறதற்காய் என் அருகிலே கடந்து வா, என் அருகிலே வா. மோசே எப்படிதான் அழைத்தாரு? முட்செடி எரிந்து கொண்டிருக்கிறதை பார்த்து தூரமாய் நின்னா அதுலேருந்து பேச ஆரம்பிச்சார் ஆண்டவர். நீ என் அருகிலே வான்னு சொன்னாரு. அருகிலே கடந்து வந்தார் மோசே, அருகிலே கடந்து வந்தார். பின்பு ஒரு காரியத்தை சொன்னார், நான் பரிசுத்தமுள்ள தேவன், உன் பாதரட்சைகளை கலட்டி போட்டுட்டு அருகிலே வா. பாதரட்சை எதற்காய் என்று வேதம் சொல்கிற புதிய ஏற்பாடு சுவிசேஷமா. பவுல் அப்போஸ்தலன் அப்படி விவரிக்கிறாரு. பாதரட்சை என்ன சொல்றாரு? சுவிசேஷமாய் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா எதற்காக அநேக இடங்களுக்கு செல்கிறாங்க, அதை தீர்க்க தரிசனமாய் பவுல் அப்போஸ்தலன் பேசி வச்சிருக்கிறாரு தன்னுடைய நிருபத்தில். அப்போ இந்த அழைப்பு உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, திருச்சபையை உங்களை என்னை அதிகமாய் நேசிக்கனால ஆண்டவர் சொல்றாரு, அப்போ உலகத்தின் மாயையில் விழுந்து போகாத. உலகத்தின் மாயையானது என்ன செய்யணும்? ஒரு மனுஷனை அமிழ்த்தி போடும், ஒரு மனுஷனை அமிழ்த்தி போடும். சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டினாங்க. யார் அப்படின்னா எகிப்தியர்கள்.
அன்றைக்குள்ள பெரிய படை எகிப்துல பார்த்தீங்கன்னா மிகவும் பலம் வாய்ந்ததாய் காணப்பட்டது. இவர்கள் இஸ்ரவேலர்களை துரத்துறாங்க. செங்கடல் கிட்ட வந்தாச்சு. செங்கடல் கட்டு வந்த நின்னோன மோசையை பார்த்து ஜனங்கள்லாம் கேட்கிறாங்க, மறுபடி நீர் எதுக்கு எங்களை அழைத்து வந்தீர்? நீர் எதுக்கு எங்களை அழைச்சு வந்தீங்க? கொல்றதுக்கா? எங்களை கொல்லுவதற்காக அழைத்து வந்தீரோ? ஆண்டவர்ட்ட மோசே கேட்கிறாரு, அப்பா நீங்க சொன்னேன்னு அழைச்சு வந்தீங்கப்பா, நான் இப்ப இங்க நிக்கிறேன், என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் கரத்துல வைத்திருக்கிற இந்த கோலை என்ன செய்யு? கடல்ல நீட்டு. அன்றைக்கு நடந்த அதே அற்புதம், அன்றைக்கு நடந்த அற்புதம் தான் இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையில நிலைத்திருக்கிறோம்னு சொன்னா அது வழிவிடும் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம லைஃப்ல வழிவிடணும்னு சொன்னா வார்த்தை தான். பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையை சரியா அறிந்தோம்னா, செங்கடல் நமக்கு முன்பதாக இருந்தாலும், யோர்தான் புரண்டு வந்தாலும், வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரித்து ஜெபிப்போன்னு சொன்னா, உபவாசிப்போன்னு சொன்னா அவைகள் விலகி போகும். பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த சித்தம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் நம்ம லைஃப்ல அது விலகி போகும். அதனாலதான் யோபு சொல்றாரு, உமக்கு சித்தமானது உம்முடைய கரத்துல எனக்கு வாய்க்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப யோபு பண்ற அறிக்கை போல நம்ம பண்ணாவிடில் எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தரிடத்துல பெறுவோம்? எப்படிப்பட்ட நன்மைகளை பெற முடியும் நம்மளால்? யோபுக்கு சகலமும் இழந்து போயிட்டாலும் கடைசி வரை என்ன செய்யறாரு? அவரை நேசிக்கிறாருன்னு பாக்குறோம். இந்த நேசம் நமக்குள்ளாய் காணப்படுகிறதா? இந்த அன்பு நமக்குள்ளாய் காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட அன்பு நமக்குள்ளாய் காணப்பட்டா பாத்தீங்கன்னா நாம் கட்டாயம் திருவசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். எடுத்தவங்க வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உபாகமம் 4, அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பதாக உங்களுக்கு செய்தபடி எல்லாம் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள அவருடைய கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொண்ட வகை பண்ணினதுண்டோ என்று விசாரித்து பார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய லைஃப்ல சில சூழ்நிலைகள்ல நம்ம தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்காது, நம்மளுடைய ஜெபங்கள் கேட்டப்பட்டிருக்காது. பாத்தீங்கன்னா நமக்கு எதிராகவே சில சூழ்நிலைகள் காணப்படும், நமக்கு போராட்டங்கள் மிகுதியா உண்டாகும். அந்த சமயத்துல நம்ம சோர்ந்து தான் போவோம். யாரா இருந்தாலும் நம்ம சோர்ந்து போவோம். மாமிசுகம் பலமுள்ளதாய் காணப்படாமல் பலகீனம் உள்ளதாய் காணப்படுகிறது. சோர்வு உண்டாகும். சில சூழ்நிலைகள் வியாதியினாலே, அடுத்தடுத்து வியாதியினாலே நாம் ஆட்கொள்ளப்படும் பொழுது சோர்வு உண்டாயிரும், வேதனை உண்டாயிரும். பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்றீங்களே, எங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேன்றீங்களே என்று அங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க பிள்ளைங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். அந்த புதிய உடன்படிக்கை பேசுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகள் பேசுகிறது. எப்படி? சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாய் அவைகள் பேசுகிறதாய் காணப்படுகிறது. லாசரு ஆபிரகாமின் மடியில உட்கார்ந்து இருக்கும் பொழுது பேசும்படியாய் கேட்கிறான் ஐஸ்வர்யவான் கேட்கிறான், ஒரே ஒரு சொட்டு தண்ணி மட்டும் கொடுக்க சொல்லுங்க, நான் இந்த அக்கினியில வேதனைப்படுகிறேன் என்று. ஆனால் இன்றைக்குள்ள உலகத்துல நீங்களும் நானும் இந்த வேதனைப்படாதபடி பரமராஜ்யத்துக்குள்ளாய் செல்வதற்காய் திருச்சபை, மனவாட்சி என்று அழைக்கப்படுகிற திருச்சபையானது, கன்னிகை என்று அழைக்கப்படுகிற திருச்சபையானது இன்னும் 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 பக்குவப்படுவதற்காய், இன்னும் கர்த்தர் வணைவதற்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கர்த்தர் வணையும்படியாய், நம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கும்படியாய், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்கென்று நம்மை சரீரத்தையும் பலியாய் நம்ம ஆவி ஆத்மாவை அர்ப்பணிக்க நாம் கட்டாயம் அழைக்கப்படுகிறோம்.
நம் கட்டாயம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட அழைப்பை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்க. நம்ம எத்தனை வருஷம் இருக்க போறோம் பாருங்க. இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே வாரும் என்று அழைக்கிற நாம் எத்தனை வருஷம் இந்த உலகத்தின் அதிபதிக்கு அடிமையா இருக்க போறோம்? இந்த உலகத்திலே அநேக பாவங்களை உண்டு பண்ணுகிறான், அநேகரை தன்வசமாய் இழுத்துக் கொள்கிறான். இந்த அனாதி சிநேகத்தை அறியாதபடி சுவித்தனம் உள்ளவர்களும் கண் குருடர்களால் காணப்படுகிறாங்க. அதனால நம்ம அப்படிப்பட்டவர்களாய் காணப்படாதபடி கிறிஸ்துவுக்காய் நிலை நிற்க நம்ம அழைக்கப்படுகிறோம் இந்த நாளில. அதுதான் அவருடைய நேசம். நீங்க 40 நாள் உபவாசிக்காட்டினா கூட பரவாயில்ல, தயவாய் நம்ம கையில கொடுக்கப்பட்ட வேத வசனங்களை வாசிங்க, வேத வசனங்களை வாசிங்க. நீங்க உபவாசம் கீழ்ப்படிதலோடு இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது வசனத்தை கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால் நம்ம இடத்துல கட்டாயம் கீழ்ப்படிதல் வந்துடும். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் வழிகளில் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவரா, அவர் வழிகளில் எல்லாவற்றிலும் நீதி உள்ளவரா. ஆண்டவர் திரும்ப ஒரு காரியத்தை சொல்றாரு, என் கிரியைகளில் எல்லாவற்றிலும் நான் கிருபை மிகுந்தவராய் காணப்படுகிறேன், நான் கிருபை மிகுந்தவராய் காணப்படுகிறேன். உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன், உன் போராட்டங்களை மாற்றுவேன், உன்னுடைய சூழ்நிலையில நான் உன்னோடு கூட இருந்து உன்னை உயர்த்த வல்லவர், உன்னை நடத்த வல்லவர். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நானும் தேவன். அப்ப அதை நம்ம விசுவாசிச்சோம்னா விசுவாச பெருக்கம் நமக்குள்ளாய் உண்டாகும். ஒருபோதும் அவிசுவாசம் செயல்படாது நமக்குள்ளாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த அன்பானது நம்மளை எல்லாத்தையும் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க ஏங்கி தவிச்சாங்க எருசலேமுக்கு வருவதற்கு. இன்னைக்கு நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனத்தில் அல்ல, சுயாதீனர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், சுயாதீன கிறிஸ்தவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம யாருக்கும் அடிமை இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்வோம், நான் கிறிஸ்துவுக்காய் என்னை அர்ப்பணிக்கிற அடிமை. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காய் நான் அர்ப்பணிக்கிற அடிமையாய் காணப்படுவேன். எதற்காக? நான் சாட்சியாய் அநேகருக்கு நிலை நிற்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுக்காய் அநேகருக்கு முன்பதாய் சாட்சியாய் நிற்பதற்காக. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அப்படிப்பட்ட அழைப்பு பாருங்க. நீ எனக்காக என்ன செய்த? இந்த அழைப்பை சில வேளையில நம்ம சரியா புரிஞ்சுக்கிற மாட்டோம். ஏன் தெரியுமா? இந்த ஸ்நேகம் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே குறையவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, பரவாயில்ல நீ பாவின்னு எனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட மட்டும் வந்துரு, நான் பரிசுத்தர், உன்னை பரிசுத்தப்படுத்திடுவேன், உன்னை சுத்திகரிச்சிருவேன், என்னுடைய நாளுக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்திடுவேன், என்னுடைய நாளுக்கென்று. பாருங்களேன், கிறிஸ்துவின் வருகையில நம்ம இருப்போம்னு சொல்லி விசுவாசிப்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த வருகையில முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், கிறிஸ்துவின் வருகையில முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் நம்ம விசுவாசிப்போம். வருகையில நான் காணப்படுவேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளா இருந்தாதான் அது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, அன்னைக்கு மோசேக்கு அக்கினியினாலே வெளிப்பட்டவர் இந்த பூமியை அக்கினியாலே நிரப்புகிற காலம் உருவாய் கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அக்கினியினாலே அழிக்கப்படுகிற காலம் உருவாய் கொண்டே இருக்கிறது. இதற்கு அறியாத அநேக ஜனங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் யோவான் 12:1 சொன்ன அதிகாரத்தின்படி அவர்களை முன்குறித்து அழைத்தவர் கிறிஸ்தவர்களாய் அழைத்தார். அந்த அழைப்பிலே நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்படியான ஒரு பெரிய பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள்ளாய் உண்டாயிருக்கிறது. அவைகள் கிறிஸ்துவுக்குள்ளாய் நித்திய காலமாய் உண்டாயிருக்கிறது. எப்படி? மகனே, இனி வேண்டாம், போதும், நீ செய்தது என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, நான் இன்னொன்னு அதிகமா நேசிக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கவே நான் விரும்புகிறேன். யாராவது ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 24:1 வாசிங்களேன். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனாய், வாசிங்கப்பா. கர்த்தர் ஆபிரகாமை
சகல காரியங்களிலும் இந்த ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரிக்கணுமா இல்லையா? நம்ம சுதந்திரிக்கணும்ல. அப்ப நம்ம சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிரியமான பிள்ளைகளை, இஸ்ரவேலர்கள் அன்னைக்கு கீழ்ப்படியில எவ்வளவு சொல்லியும், பிரியமான ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய ஜேஎம்எஃப் திருச்சபையே, பிரியமானவர்களே, எனக்கு கீழ்ப்படிவீங்களா மாட்டீங்களா? எனக்கு கீழ்ப்படிவீங்களா மாட்டீங்களா? அந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். பிரியமான திருச்சபையின் பிள்ளைகளை, என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. நான் உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். நான் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். இன்னொரு வசனம் கூட வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காய் கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே நீங்க வாசிக்கும் பொழுது இந்த ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். கர்த்தர் 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 சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, பிரியமான நீங்களும் நானும் பிள்ளைக்காக யார் உருக்கமா இறங்குறாரா? கர்த்தர். உருக்கமாய் கர்த்தர் இறங்குகிறார். வேதாகமத்துல நம்ம அநேக இடங்கள்ல அப்பாவுடைய சுவிசேஷத்தை வாசிச்சிருக்கோம். எத்தனாயிரம் புருஷர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். புருஷர்கள் எத்தனாயிரம் பேரா? அப்பம் விற்கும் பொழுது 5000 பேர். ஸ்திரீகள் எழுதப்பட்டிருக்குதா? பிள்ளைகள் எழுதப்பட்டிருக்குதா? வாசிருக்கோமா யாராவது? 5000 புருஷர்களா? அப்ப ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சேர்த்தா 2 அப்பமும் 5 மீனும் எத்தனை பேரை போஷிச்சிருக்கு? எல்லாத்தையும். அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்த ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? அவங்களே என்னையும் திருச்சபையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர் ஜனங்களை மனதுருக்கத்துடன் பார்க்கிறார். ஜனங்களை எப்படி பார்க்கிறாரா? மனதுருக்கத்துடன் பார்க்கிறாரா. உங்களை என்னையும், திருச்சபை ஆகிய உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? மன உருக்கத்தோடு பார்க்கிறார். இந்த மன உருக்கம் அவர்கிட்ட அதிகமா இருக்குங்க. நம்மளை அர்ப்பணிக்க மாத்திரம் நம்ம கர்த்தரிடத்துல வருவோம், வேற எதற்காக இல்லை. நம்மளை அர்ப்பணிப்போம். ஆபிரகாமுக்கு அருள் செய்த அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணுமா வேணாமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னு சொன்னா எல்லாரும் திருவசனத்தை கேட்கிற நம்ம அர்ப்பணிப்போமா? அந்த நாளில், இந்த நாளில் அர்ப்பணிப்போமா? பாருங்க, நான் பொய்யாய் உரைக்காதபடி ஒரே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் சாட்சியே சொல்ல விரும்புகிறேன். நான் இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண வசனம் இதுதான், ஆனால் கர்த்தர் பேசினது வேற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இதை சாட்சியா சொல்றேன் தெரியுமா? ஆவியானவர் ஒவ்வொருக்குள்ளா இருக்கிறாரு. உங்களை பயன்படுத்த விட்டு கொடுங்க. தயவு செய்து உங்களை பயன்படுத்த விட்டு கொடுங்க. உங்களை பயன்படுத்த விட்டு கொடுங்க. திருச்சபையே, தயவாய் உங்களை தாழ்மையாய் கேட்கிறேன், உங்களை விட்டு கொடுங்க கிறிஸ்துவுக்குன்னு. சந்ததிகளுக்கு இன்னும் ஆசீர்வாதமாய் தகப்பனும் தாயுமாகிய நம்ம நிலை நிறுத்துவார். ஒரு முறை பாடுவோமா? ஒரு முறை. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஐயம்மா பாடுங்க, சோர்ந்து போயிட்டீங்க. ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவேன். உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவேன். அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நம்ம விட்டு கொடுத்து அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நான் இந்த உலகத்துக்கு ஒத்த விஷயம் தரிக்க மாட்டேன்பா. நான் உமக்கென்று நானும் என் வீட்டாரும் வாழ்வோம். என் வீட்டார் உமக்கென்று வாழ்வோம். என் சந்ததிகள் உம்முடைய நாமத்தை சொல்லணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. சோதரம்பா ஜீசஸ். ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொள்ளேன்னு சொல்லி பேசுனீங்களப்பா. உன்னை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய சமூகத்திலே ஆண்டவரே உன்னுடைய நாமத்தை உயர்த்துகிறேன் சாமி. கர்த்தர் நீங்கள் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உன்னுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைக்காய் நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உன்னுடைய கிருபையுள்ள வார்த்தைகள் திருச்சபையிலே ஆண்டவரே தீவிரமாய் செயல்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அநேக ஆத்துமாக்களை கர்த்தர் தொட்டதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தரும்படியாய் கர்த்தர் பேசினதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வார்த்தையை விசுவாசித்து வந்திருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய சந்ததிகளும் ஆசீர்வதிக்கவே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
இந்த சந்ததிகள் எல்லாம் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது விஷயம். ஆண்டவரே, திருச்சபையில திருமணத்திற்காக காத்திருக்க பிள்ளைங்க உண்டு. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய திருமணத்தை ஏற்ற வேளையில கணவனும் மனைவியுமாய் இணைக்கும்படியாய் இதற்காக காத்திருக்கிற சகோதர சகோதரிகளை, அருமை பிள்ளைகளை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். ஏற்ற வேளையில கர்த்தர் திருமண காரியத்தை ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேற்றி தருவீராக. அப்ப குழந்தைக்காய் காத்து நிற்கிறவர்களுக்காய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்க. என வேதம் சொல்கிறது, கர்ப்பத்தின் கனி கர்த்தருடைய சுதந்திரம் என்று. அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தாயாராய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள இயேசு என்ற நாமம், உம்முடைய அநாதி தீர்மானம் ஆண்டவரே பிள்ளைகளை தொடுவதாக, இந்த வேளையிலே தொடுவதாக. உம்முடைய தொடுதல் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. அப்படியே கர்த்தர் தொடுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்ப்பிணியாய் இருக்கக்கூடியவர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற வேளைகளிலே கர்ப்பத்தின் கனியை வாய்க்க செய்தவர் பெற்றெடுக்க உதவி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, பல தேவைகளோடு வந்திருப்பாங்கப்பா. புதிய வேலை வாய்ப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. இக்காமா டிரான்ஸ்பருக்காய் பிள்ளைகள் காத்து நிற்கிறாங்கப்பா. சம்பள பாக்கியோடு இருக்கிற உங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, மனம் இருக்கும் தெய்வம் இயேசுன்னு அறிஞ்சிருக்கிறோம்ப்பா. நீங்க மனதுருக்கம் உள்ளவர். பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அவைகள் மாறி போகும் என்பதை அறிந்து விசுவாசத்தோடு இடத்துல கேட்கிறோம். விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய வேத வார்த்தையின் பிரகாரம். அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்ததுக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே காலங்களிலும் வாலிபர்களை கர்த்தர் ஆண்டவரே தம்முடைய நாளுக்கென்று நியமித்து வைத்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கக்கூடியவர்களாய் மாற உதவி செய்யுங்க. வாலிப பெண் பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க கர்த்தர். ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தீங்கு அணுகாதபடி உடைய கூடார மறைவிலே வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரம் இருக்கிற அப்பா சண்டே பிரேயருக்காய், ஆண்டவரே ஆயுத ஜபத்துக்காய், ஆண்டவரே இன்னும் வாலிபர் கூடுகளுக்காய், அப்பா பெண்கள் கூடுகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காய், அதை நடத்தி தருகிற டீச்சர்களுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் சாமி. உணவு தயாரிக்கிற பிள்ளைங்க உண்டு. ஆண்டவரே சாமி, ஒளிபெருக்கி அமைக்கிற பிள்ளைங்க உண்டு. ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் சாமி. சின்ன வேலை செய்தால் அதற்குண்டான பலனை கர்த்தர் தான் தர்றீங்க. ஆண்டவரே, அந்த சின்ன வேலையா இருந்தாலும் கனப்படுத்துற நீங்க ஒருவர் தான் சாமி. அது பெரிய வேலையா இருந்தாலும் கனப்படுத்துகிற நீங்க தான் சாமி. நீங்க தான் உயர்த்துக்கிறீங்கப்பா. உங்களுடைய நாளுக்கு என்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்க. உங்களுடைய ஆலயத்தில் எல்லா பணிவிடைகளும் செய்கிற எல்லோரையும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சாமி. எங்களை தாழ்த்துகிறோம். குற்றங்கள் குறைகள் உண்டு மன்னிங்க. உங்களுடைய நாளுக்கு எங்களை இன்னும் ஆயத்தப்படுத்துங்க. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை சிநேகிக்கிறீங்க. உங்களுடைய காரணத்தினால் இழுத்துக்கொண்டு எங்களை வழிநடத்தி சொல்லும்படியாய் எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கிறிஸ்துவின் வருகை பரியந்தும் ஆளுமை செய்வதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரப்பா.